Why this color, very color, very color, very deep? Why this color, very color, very color, very deep? தங்க மீன்கள் படத்தில் சிறப்பாக நடித்துள்ள சிறுமி சாதனா, ஹரிதாஸ் படத்தில் நடித்துள்ள சிறுவன் பிருத்திவிராஜ் தாஸ் இருவருக்கும் ஜூரிகளின் சிறப்பு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. தங்களின் தேர்ந்த நடிப்பு திறனை வெளிப்படுத்திய இந்த இரண்டு இளம் கலைஞர்களை பாராட்டும் விதமாக இந்த சிறப்பு சான்றிதழ் அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது. இருவரையும் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறேன். பரதேசி படத்தில் சிறப்பாக நடித்துள்ளதற்காக அதர்வா அவர்களுக்கு ஸ்பெஷல் film that wins the second best feature film award in this 11th Chennai International Film Festival. Love, care and patience can motivate a child to become an achiever. This message was deeply portrayed. The actors and the technicians are to be specially mentioned, and the second best Tamil feature film is Haridas. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக என்னை பற்றி நான் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா பேர் ஜிஎன் ரங்கராஜன். கல்யாணராமன், கடல் மீன்கள், மீண்டும் கோகிலான்ற படம்லாம் டேரக்ட் பண்ணிருக்காரு. கமல் சார் வச்சு அவரோட சன் தான். இன்றைக்கி எங்கள் அப்பா எப்படி திடீர்னு கூப்பிட்டு வந்திருப்பேன். பட் எங்கள் பெரியப்பா எஸ்பி முத்துராமன் சார் பார்த்தோன்னே அந்த சொந்தத்துக்கு போயிடுச்சு எனக்கு. இப்போ ஏன்னா அவர் இங்கே இருக்காரு. இது ரொம்ப எமோஷனலான மூமெண்ட். ஆக்சுவலாக நான் ப்ரிப்பேர்டாக இல்லை. பட் ஒரு விஷயம் சொல்ல முடியும். இந்த அவார்ட்ஸ் இது வந்து ஒரு டேரக்டராக எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. கண்டிப்பாக எவ்வளோ விஷயங்கள் அதை க்ரியேட் பண்ணி எல்லாம் ஒரு டீமோடு சேர்ந்து பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்களோ, இதை வந்து அதோட பெரிய கஷ்டமான விஷயம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது தான். இது மாதிரி படங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ப்ரொடியூசர் கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஸோ என்னை பொறுத்தவரையும் இந்த படத்தோட ஹீரோ வந்து என் ப்ரொடியூசர் தான், டாக்டர் வி ராமதாஸ். இந்த அவார்ட் இது எனக்கு மட்டும் சொந்தம் இல்லை, என் பின்னால் நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமாக ரத்னவேலு கேமராமேன், இந்திரன் படம் முடிச்சுட்டு எனக்காக என் ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து பண்ணி கொடுத்தாரு. விஜய் ஆண்டனி மியூசிக் டைரக்டர். அதே மாதிரி இந்த படத்தோட டைலாக்ஸ் ஏஆர் வெங்கடேஷன், எடிட்டர் ராஜா முகமது. நான் அவங்களெல்லாம் ஒரு ஸ்டேஜ் கூப்பிடுறேன், இங்கே வந்திருக்காங்க கூட. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இன்ட்ரோடியூஸ் தெம். ப்ளீஸ் ராஜா முகமது, ஏஆர் வெங்கடேஷன், பிருத்திவி, ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். வேல்முருகன் சார், இந்த படத்தை வந்து நான் ஒரு ஈவென்ட் யுவதின்னு ஒரு ஃபிலிம் நேற்று அன்றைக்கும் அதுக்கு மேலே பண்ணியிருக்கேன். பட் அது ஈவென்ட் யுவதிக்கு அப்புறம் நான் வந்து திருப்பி அதே ப்ரொடியூசர் வந்து கூப்பிட்டு கொடுக்குறாங்கன்னா வந்து ஒரு ஃபிலிம் வந்து ஹிட் பண்ணிட்டா வந்து ஒரு ப்ரொடியூசர் திருப்பி படம் கொடுக்குறது தெரிஞ்ச விஷயம். பட் ஒரு ஏதோ ஒரு அன்புனால அது நல்ல ஒரு ஹியூமன் பீயிங் அவர். ஸோ அதுதான் இந்த படத்தோட ஒரு பலமாக நான் நினைக்கிறேன். நான் அதுதான் ஜெயிச்சது. இவங்கெல்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக படம் கிடையாது. நான் முக்கியமாக வந்து ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணது இவர் தான். இதுதான் இந்த படத்தில் பேக் போர்டு வேல்முருகன். ஏன்னா வந்து ஆக்சுவலாக சின்ன ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்குது. இல்லை, நான் வந்து இந்த படம் வந்து ஈவென்ட் யுவதிக்கு அப்புறம் வந்து ப்ரொடியூசர் டாக்டர் செஷல்ஸ்லேருந்து கூப்பிட்டுருந்தாரு. அப்போ வேல்முருகன் தான் சொன்னார், சார் நம்ம டாக்டர் திருப்பி ஒரு படம் பண்ணலான்ற, நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் புரியல, என்ன மாதிரி படம் பண்ண போகிறோம் என்ன புரியல. ஏன்னா அந்த படத்தோட இம்பாக்ட் வந்து நான் வெளில வரல. ஏன்னா ஒன்றே ஒன்று சொன்னார், சார் நல்ல ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக பண்ணுங்க சார் அப்படின்னு, அதோட வாங்க சார் கதையோட அப்படின்னாரு.
நான் வந்து ஒரே விஷயம் தான் யோசிச்சேன், ஆக்ஷன் ஃபிலிம்னா எப்படி அது ஒரு பெரிய ஹிட்க்கு அப்புறம் பண்ணுவான், பட் இது வந்து எவ்வளோ ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் இருக்கும்னு சொல்லிட்டு நான் உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் வச்சுருந்தேன். அங்கே போயிட்டு நான் வந்து ஒரு 5-6 பேர் இருந்தாங்க, டாக்டர் ஃபேமிலியில் எல்லாரும் இன்க்ளூடிங் வேல்முருகன். கதையை சொன்னேன், ஹரிதாஸ் லைனை சொன்னோன்னே எல்லாரும் முடிஞ்ச பார்த்துட்டாங்க. இன்னொரு ஆக்ஷன் ஃபிலிம் சொல்கிறது பார்த்தா இந்த கதையை சொல்கிறாரு அப்படின்னு. பட் நான் ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன், பிடிவாதம் அந்த இதெல்லாம் பண்ணணும்னு. அப்புறம் ஷூட்டிங் போகும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் அப்புறம் எனக்கே தோணுச்சு, ரொம்ப செல்ஃபிஷாக இருந்துட்டோமோ, நம்மளோட விஷயத்தை நம்ம சொல்லணும், நம்மளோட என்ன பண்ண நினைக்கிறதுக்காக நம்ம வந்து ப்ரொடியூசர் கஷ்டப்படுத்த போகிறோமோ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஃபியர் வந்தது. பட் அப்போ கூட வேல்முருகன் அவ்வளோ வந்து இல்லை சார், நீங்கள் எடுத்த டிசிஷன் கரெக்டு, நீங்கள் ஜெயிப்பீங்க, பண்ணுங்க அப்படின்னு கூடவே இருந்தார் அந்த 60 நாள் ஷூட்டிங்கும். ஸோ அதுதான் வந்து இந்த படம் நல்லா வந்திருக்குன்னா இதெல்லாம் தான் காரணம். ஏன்னா இந்த இடத்துல யாருமே எனக்கு பயமுறுத்தல, ஒரு சின்ன கேள்வி எதுவுமே கிடையாது. ஸோ ஐ திங்க் இந்த படம் நல்லா வந்ததுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும். அண்ட் ஷுட் ரியலி தேங்க் ஜூரி மெம்பர்ஸ், ஸ்ரீபிரியா மேம் அண்ட் எஸ் ராமகிருஷ்ணன் சார் அண்ட் ஆர் உதயகுமார் சார். ஏன்னா வந்து இது மாதிரி ஒரு ஃபிலிம் வந்து சூஸ் பண்ணி அண்ட் இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு மாதிரி ஒரு ரெகக்னேஷன் கொடுத்தது வந்து சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி படங்கள் வந்து இது மாதிரி அவார்ட்ஸ் வின் பண்ணி வர்றதை விட முக்கியமான விஷயம் இன்னும் நல்ல ஆடியன்ஸ்னால ரிசீவ் பண்ணணும். ஏன்னா ஆடியன்ஸ் கீழே தான் இருக்குது இது மாதிரி படங்கள்லாம். இந்த அளவுக்கு வெறும் ஒரு ஹீரோ மட்டுமே இருந்தால் தான் ஆடியன்ஸ் க்ரௌட் உள்ளே வரணும், இல்லைன்னா மாறிட்டு வர நேரம் அது. ஸோ கதைக்குள்ளே வந்து ஹீரோ தேடுங்க, ஹீரோ கிட்ட வந்து கதை தேட வேணாம், அதுதான் என்னோட ஒரே ரிக்வெஸ்ட்டு. அண்ட் தேங்க்யூ ஆல். நான் யாரும் மறக்க நினச்சி மறந்தாலும் அந்த எமோஷனில் மனுஷன் தேங்க்ஸ் ஃபார் தட். The best Tamil feature film that has been selected by the jury for the 11th Chennai International Film Festival is an illustrious narration of a father's commitment to his daughter and the glory of education in government schools. The best Tamil feature film, Thanga Meengal, is judged the best Tamil feature film of 11th Chennai International Film Festival. பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தை சேர்ந்தது. அனைவருக்கும் வணக்கம். தங்க மீன்களை நொந்த மீன்கள் என்று எழுதிய தி ஹிந்து மெயின் ஸ்பான்சராக இருக்கக்கூடிய சென்னை சர்வதேச திரைப்பட விழாவில் தங்க மீன்கள் முதலிடம் பெற்றிருப்பதில் எனக்கு பெருத்த மகிழ்ச்சி என்று சொல்லிக் கொள்வதில் எனக்கு சங்கடமும் இல்லை, கூச்சமும் இல்லை. இந்த படத்தை இந்தியன் பனோரமாவில் தேர்வான போது என் உதவி இயக்குநர்கள் அடைந்த உற்சாகத்தை விட சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் தேர்வான போது முதலிடம் பெற்ற போது அடைந்த உற்சாகத்தை தான் நான் அதிகமாக பார்க்கிறேன். எதிர் விமர்சனம் வந்தபோதெல்லாம் என்னை விட அவர்கள் மிகவும் மனமுருந்தினார்கள். என் மீது தனிநபர் தாக்குதல் நடந்த போதெல்லாம் தங்க மீன்களின் இன்னொரு கதாசிரியரான என்னுடைய மகள் ஸ்ரீ சங்கர கோமதி என்கிற உப்பு பெரிய வருத்தத்திற்கு உட்பட்டால் இவர்கள் அனைவரின் வருத்தத்தையும் இந்த மாலை சமன் செய்யும் என்று நான் நம்புகிறேன். தங்க மீன்கள் என்ற இந்த படம்
உருவாவதற்கு மிக முக்கிய காரணகர்த்தாவான இயக்குனர் திரு கௌதம் வாசுதேவ் அவர்களின் சக தோழர்கள் வெங்கட் சோமசுந்தரம், ரேஷ்மா கட்டாலா அப்படி உருவான படத்தை திரைக்கு கொண்டு வந்து மக்களிடம் காட்டி பனோரமாவுக்கு கொண்டு போய் இன்று சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வரை கொண்டு சேர்த்திருக்கக்கூடிய என் நண்பர் அண்ணன் சி சதீஷ்குமார். இவர்கள் யாரும் இந்த படத்தை பணமாக பார்க்கவில்லை. அது இந்த படத்திற்கு கிடைத்த பாக்கியம். இந்த படம் மக்களிடம் மிகப்பெரிய வெளிச்சத்தை அறிவதற்கு காரணம் என் நண்பன் நாமுத்துக்குமார் எழுதிய ஆனந்த அதற்கு நண்பன் யுவன் அமைத்த இசை. முத்து இருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். முத்துக்குமார் கொஞ்சம் நாமுத்துக்குமார் என்னுடைய கல்லூரி கால தோழன். பணமாக எனக்கு பாட்டு எழுதுகிற ஒரே பாடல் ஆசிரியர். அப்புறம் இன்னொருத்தர் சொல்லணும், அவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் டக்குன்னு காஸ்டியூம் மாற்றிட்டு வந்துட்டாரு. முன்னாடி மஞ்சள் கலர் சட்டை போட்டிருந்தாரு, இப்போ சிவப்பு கலர் சட்டை போட்டிருந்தாரு. இந்த ஃபங்க்ஷனில் நான் முதல்ல வேட்டி கேட்டி அவரை பார்க்குறேன். அதுக்கு சுகாசினி மேடம் தான் நன்றி சொல்லுவேன்னு நினைக்கிறேன். ஸோ நிக்கில் எல்லாருக்கும் பிஆர்ஓவாக தான் தெரியும். இந்த படம் ஒரு மஸ்ட்ரூம் மூவின்னு எல்லாரும் சொன்னப்போ, இல்லை இது ஒரு முக்கியமான படம், மக்களுக்கு பிடிக்கும், திரும்ப திரும்ப எனக்கு பயங்கர உற்சாகத்தை கொடுத்தவர் நிக்கில். இதெல்லாம் விட என்னை கட்டி அணைத்தவர்களுக்கும் கண்ணீர் மல்க யாருக்கே தெரியாமல் என்னிடம் பேசியவர்களுக்கும் ரொம்ப நன்றி. எங்கேயோ தெருவில் பார்த்து அவங்க படம் பார்த்ததுக்கப்புறம் என் பொண்ணை கார்பரேஷன் ஸ்கூலில் சேர்த்துட்டேன், இப்போ சந்தோஷமாக இருக்கா. எல்லா குழந்தைகளுக்கும் இந்த கஷ்டம் இருக்குமான்னு என்னை திரும்ப திரும்ப கேட்டிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் இந்த படத்தை திரும்ப திரும்ப போடக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கும் மிக்க நன்றி. உங்களால் தான் இந்த விருது கிடைத்திருக்கிறது. தங்க மீன்கள் எந்த அட்வைஸும் சொல்ல, இருக்கிறதை பதிவு பண்ண ஒரு படம். அண்ட் இட் வாஸ் மெலோ ட்ராமேட்டிக் அண்ட் பர்பஸ்ஃபுல்லி. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய அழுகை தீர்மானிப்பது அவன் பர்ஸில் எவ்வளோ பணம் இருக்குங்கிறது பொறுத்து தான். 1 லட்ச ரூபா இருக்கிறவருடைய பர்ஸில் 1 லட்ச ரூபா வச்சுருந்தாருன்னா அவங்க அம்மா சேர்த்ததுக்கு கௌதம் சார் படம் மாதிரி ரியாக்ஷன் பண்ணுவாங்க. ஒரு 20 லட்ச ரூபா வச்சுன்னா மணிரத்னம் சார் படத்துக்கு ஹீரோ மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஒரு 2000 ரூபா வச்சிருவான், எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க தான் தங்க மீன்கள். டாக்ஸி டிரைவருக்கு அப்படி பொருள் தேடி பணம் தேடி மகள்களையெல்லாம் விட்டு விட்டு வெவ்வேறு தேசத்தில் தேசாந்திரிகளாக இருக்கக்கூடிய அனைத்து அப்பாக்களுக்கும் பெரிய மகள்களுக்கும் இந்த விருதை நான் சமர்ப்பிக்கிறேன். நன்றி. This is truly an amazing evening for me. You have to find words. Words normally fail me. It's not my strongest of points. I deal in more pictures and emotions and silence, I think. And words always spoil it. I think what I can feel today here is like I can feel a rumble. I can feel a volcano which is kind of about to erupt. I can feel the tremors of it. We all make movies, and everyone in the world. There is world cinema, there is Hollywood, there is Hindi, there is Tamil, there is so many films, there is Chinese, there is Korean. I was wondering when I was that what are we doing, and I'm trying to collect my thoughts, so kindly be patient with me. I just want to understand what's going on inside me. I think movies are they're not homogeneous, which would mean no one movie is similar to the other film. We are not making cars, we are not selling bikes.
So if we perfect that one model, one color, and people like it, then we can replicate lakhs and millions of them and sell all over the world. Every movie is a new baby. It's like a new child, and so it's different, it's contradictory, it's never same to the other. And it's made by human beings. The people who write it, stories don't come to us from nowhere. This is something which we conquer. Fiction will become reality. Reality will becomes fiction. Real becomes real, and real becomes real. So movies are not homogeneous. They're made by human beings, written by human beings, acted out by human beings, directed by human beings. The crew are all human beings. And looking at the response to the festival and the kind of cheering which I saw today and heard today and felt today, more importantly, is every audience goes and then invests emotionally in a movie. So it's a very individual kind of a process which you want to share collectively. So what is it that drives us? I think is the passion of the makers, the passion of the cast and the crew, and more importantly, the passion of the audience. Because they just don't buy the tickets, they're investing their emotions. And they're getting emotionally connected out there. I felt that connection in the festival today. I felt that connection in the organizers of the festival today. There will be festivals and festivals, and then believe me, there is the Chennai festival. Because of the emotional connect, which is what makes it so. It's not run by corporations and executives. The reason for it is, why do we celebrate a Holi, a Diwali or a Pongal, is we are celebrating movies here. And that's what a festival is all about, nothing else, celebration. Amazing, I go back enriched. I go back Rumba Santosh. Sorry for my mispronunciation. My wife will kill me for that. To the people who started this, I bowed down to them. Thandera sir, amazing. Please take a bow. Whatever I say will be, again, belittling the efforts. Suhashini, Ms. Suhashini Maniratnam, you are magical. That's the word. Actually, that's a secret. She has a magic wand in a small little purse there. And when she does that, all of us follow. I heard myself saying that just looking at you, you can count me as a slave for the years to come, and whatever little I can do from my end sitting out there, I will be most fortunate to. Congratulations, Chennai. This is the beginning. It's just 11 years.
great festivals in the world like Berlin, Locarno, Venice. We all take these names, we hear these names time and again. You have to remember these festivals are 80 years old, 75 years old, 90 years old, 65 years old. They've been going on before the Second World War. They've seen a lot of ups and downs. They have seen a whole cultural and economic shift in the continent and countries. We are a very, very young country right now. We are just 60 years old, where the idea of India has been born. It was never there for 5,000 years. So I'm sure Chennai International Film Festival, and I wish and I pray to God, will become the gateway. It must, it should, geographically, it should become the gateway to Southeast Asia. It's only practical. All the way to Korea, Japan, Singapore, China. I think we should be able to make very definite and strong footprint out there. That's where most stuff will happen. And then I definitely, why not the gateway to the world as the chapter. Chennai, earlier Madras, has always been the cultural hub of South Asia. I won't say just the country. And movies are modern day culture. So it also becomes that responsibility is also there to preserve it and take it forward. So well done everybody. Well done the volunteers, you're amazing. You have to give me one of those green t-shirts. தங்கமீன்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மூணாவது ரெகனைசேஷன் இது. இந்தியன் பனோரமாவில் வந்து இந்த வருஷத்தில் சிறந்த இந்திய படங்களில் தங்கமீன்களை தேர்ந்தெடுத்து ரெட் கார்பெட் ஸ்க்ரீனிங் கொடுத்தாங்க. அண்ட் தி கேவ் ப்ரீமியர் டு தங்கமீன்கள். அதுக்கப்புறம் ஹைதராபாத்தில் இந்தியன் இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கடந்த 10 வருடங்களில் வந்த சிறந்த குழந்தைகள் உலக பிரிவில் வந்து திரையிட்டாங்க. இது மூணாவது சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். முதல் பரிசு வாங்கியிருக்கு தங்கமீன்கள். கோவாவிலையும் ஹைதராபாத்லேயும் பெங்களூர்லேயும் கிடைச்ச சந்தோஷத்தை விட இங்கே கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அதிகம். ஏன்னா நம்ம ஊர் நம்ம மக்கள் இதுக்கு முன்னாடி ஒரு படம் நம்ம படம் அங்கீகரிக்கப்படுறது தான் மிகப்பெரிய சந்தோஷம். அண்ட் ஸோ த ஹோல் டீம் இஸ் ரியலி ஹாப்பி. அண்ட் இந்த தங்கமீன்களினுடைய என்ன சொல்கிறது, ஒரு 3 வருட காத்திருப்பு கிடைத்த அவ்வளோ மனம் என்ன சொல்கிறது, மொத்த டீமும் தே வெயிட்டட் ஃபார் திஸ். ஸோ அவங்க எல்லாத்தினுடைய இவ்வளோ நாள் ஆற்றாமையும் இந்த விருது சமன் செஞ்சுருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி. இந்தியா கிளிஸ் நேர்களுக்கு வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ஹரிதாஸ் வந்து த செகண்ட் பெஸ்ட் ஃபிலிம்னு சென்னை ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் வின் பண்ணியிருக்கு. ஐ திங்க் எப்படி சொல்ல தோணுதுன்னா, இதற்கு தானே ஆசைப்பட்டாய் குமாரவேலா அப்படின்ற மாதிரி இருக்குது. அவார்டுங்கிறது கண்டிப்பாக இது வந்து நம்மளுக்கு முதல்ல படம் ஓடியாகணும், அதுதான் முக்கியம். பட் இது மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு சில விஷயத்தை பேலன்ஸ் பண்ணணும். எப்படின்னா ஒரு என்கரேஜ்மெண்ட், ஒரு டானிக், ஒரு பூஸ்டர், நாட் ஓன்லி ஃபார் மீ, ஃபார் மை ஹோல் டீம். நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது என்னுடைய ப்ரொடியூசருக்கு தான். நான் அதுதான் ஸ்டேஜில் சொன்ன மாதிரி அவர் தான் இந்த படத்தோட முதல் ஹீரோன்னு நான் சொல்லுவேன். அண்ட் இந்த மாதிரி படத்தை வந்து எடுக்க வர தயாரிப்பாளர்கள் தான் நிறையா வேணும். இந்த மாதிரி படம் இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிட்டு ஜெயிக்கிறது. அண்ட் ஐ திங்க் எனக்கு இது முதல் தடவை. என்ன தோணுதுன்னா, நல்ல ஃபிலிம்ஸாக தைரியமாக எடுக்கலாம் இது மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அப்படின்னு. ஸோ ஐ ஷுட் தேங்க் ஜூரி members, especially R. Udayakumar sir, S. Ramakrishnan sir and Sripriya ma'am. அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன், நல்ல இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி ஒரு அவார்ட் வின் பண்ணி கொடுக்கறதுக்கு ஐ திங்க் ஒரு நல்ல சைன் இது. இட்ஸ் குட் சைன் ஃபார் த பாசிட்டிவ். அண்ட் ஐ திங்க் ஐ ஷுட் டெடிகேட் திஸ் அவார்ட் டு மை டேட் GN ரங்கராஜன். கல்யாணராமன், மீண்டும் கோகிலா, கடல் மீன்கள் போன்ற படங்கள்லாம் பண்ணி இருந்தவர். ஏன்னா நிறைய பேர் இந்த ஜென்ரேஷனில் அவர் மறந்துருப்பாங்க, நான் அதை ஞாபகப்படுத்துகிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் என்னோட குரு கமல் சார், அண்ட் தம்பி கண்ணந்தாண்டம், பாலு மகேந்திரா சார், சீமான், அவர் எல்லாருக்குமே வந்து இதை நான் வந்து அர்ப்பணிக்கிறேன். தேங்க்யூ. ராமோட தங்க மீன்கள் இந்த சென்னை உலக திரைப்பட விழாவிலே முதல் பரிசு வென்றது ரொம்ப மகிழ்ச்சி.
என்னோடய பங்கு இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன அளவு தான். ஒரு பாடல்கள் 4 பாடல்கள் படத்தில், அதில் குறிப்பாக ஆனந்த யாடை மீட்டுகிறாய் என்கிற பாடல் உலகமெங்கும் இருக்கிற மகள்களை பெற்ற தகப்பன்களுக்கும் மகன்களை பெற்ற தகப்பன்களுக்கும் இந்த பாடல் வந்து போய் சேர்ந்தது. அதுக்கு காரணம் வந்து ராமோட அந்த ஸ்கிரிப்டை அப்புறம் அந்த சிச்சுவேஷன் தான். நண்பர் யுவன் சங்கர் ராஜோட இசையும் குறிப்பிட்டு சொல்லணும். ராமுக்காகவே தனியாக அக்கறை எடுத்து இந்த 2 கற்றது தமிழ் மட்டும் தங்கமீன்கள் 2 படத்துலையும் அவர் பண்ணியிருந்தார். ராம் மென்மேலும் நிறைய விருதுகளை வாங்கி தமிழ் சினிமாவை கௌரவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.